வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் நடிகர் விஜய் சார் ரொம்ப உற்சாகம் உள்ள இருக்காரு. ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. என்ன நம்பிக்கை, ஏன் உற்சாகம், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளில் அடுத்தடுத்த திட்டங்களை எப்படி காய் நகர்த்தணும் அப்படிங்கிறத நிதானிச்சு களமாடி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் சார். விஜய் சார் சமீபத்தில் நடத்திய அந்த மாநாடு பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்குச்சு. சர்ச்சைகளுக்குள்ளார விஜய் சிக்கினாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு தமிழக முதல்வரை அங்கிள்னு எப்படிங்க கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம். ஏங்க, சின்ன வயசுல இருந்தே கலைஞர் குடும்பத்துக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகரன் குடும்பத்துக்கும் நல்ல பழக்கங்க. ஸ்டாலின் அவர்களை அவர் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிடுவாருங்க. ஏங்க, அதுக்காக அங்கிள்னு நீங்க மேடையில கூப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு பக்கம். ஏன் அங்கிள்னு கூப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு இன்னொரு பக்கம்னு விஜய்க்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் நிறைய பேர் களமாடிட்டு இருந்தது எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு பக்கம் அந்த மாநாடு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இன்னொரு பக்கம் அதே சமயத்துல பலவீனமாகவும் பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நடுநிலையான இடத்துல இருந்து பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்ற கருத்து அதுதான். ஆனா ரேம்ப் வாக்கிலலாம் இப்படி கொத்தா பொக்லைன்ல தூக்கி போடுற மாதிரி, அப்படி தூக்கி மண்ணை தூக்கி இப்படி போடுற மாதிரி இளைஞர்களை இப்படி தூக்கிலாம் போடலாமாங்க அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல அப்படி தூக்கி போட்டதை விஜய் அவர்கள் அதே இடத்துல கண்டிச்சதையும் வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு பவுன்சர்கள்கிட்ட, ஏன்னா கொஞ்சம் வேகமாவே அதட்டியே விஜய் சொல்ல முடியாது போல இருக்கு. அப்படி இருக்காங்க பவுன்சர்கள்லாம். விஜயை பயந்துட்டு கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ற சொன்னதையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் கூட பார்த்தோம் நம்ம, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தடவை அவர் ஏற்கனவே ஒரு 5 போட்டோவை வச்சிருக்காருங்க. 5 போட்டோவில் 5 தலைவர்கள் இருக்காருங்க. அந்த 5 தலைவர்களும் 5 திசைக்கு உரியவர்களா இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து அந்த 5 தலைவர்கள்ல 2 தலைவர்கள் மட்டும்தான் அம்பேத்கர் ஐயாவும் தந்தை பெரியார் அவர்களும் அந்த கருத்துகள் தான் ஒரு ஒத்த சிந்தனை கருத்துகள். மற்றதெல்லாம் ஒவ்வொரு விதமா இருந்ததை பார்த்தோம். அந்த 5 தலைவர்களுக்கு தான் இந்த தடவை முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்துல ஒரு ட்விஸ்ட் அடிச்சாரு விஜய். அதுதான் மாநாட்டினுடைய ஹைலைட்டா இருந்தது. சரி ஏங்க, விஜய் அவர்கள் இப்போ உற்சாகமா இருக்காருன்னு சொன்னீங்களே, அதை ஏதாவது சொல்லுங்க. ஜனநாயகன் படம் ஏதாவது அட்டகாசமான வந்திருக்குன்னு சொல்றாங்களா? ஜனநாயகன் திரைப்படம் சேட்டலைட் உரிமை, தமிழக தேட்டரிக்கல் உரிமை அதெல்லாம் விற்கப்படாமலே இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுது. அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டாங்களா? அதனாலதான் விஜய் உற்சாகமாயிட்டாரா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அப்படியே எம்ஜிஆர் புகைப்படத்தை காமிச்சிட்டு அப்படி விஜயை காமிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது தான் விஜய் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்துருக்கா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளார இப்போ வந்துகிட்டே இருக்கலாம். அதே போல கிட்டத்தட்ட அந்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்துல எம்ஜிஆர் அவர்கள் திமுக கட்சியில் இருக்கும்போது எங்க வீட்டு பிள்ளைங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த எங்க வீட்டு பிள்ளையில வந்த நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற திரைப்பாடல் ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த பாடல். அந்த பாடலை ஜனநாயகன் திரைப்படத்தில் ரீமிக்ஸ் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் விஜய் உற்சாகமாயிட்டாரா? அதனுடைய ஒரு டீசர் போலதான் கட்சி மாநாட்டில் அந்த பாட்டை வரிய சொன்னாரா? இப்படின்னு பல சந்தேகங்கள்லாம் இருக்கலாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தாவேக்காவில் இருக்கிற சில நண்பர்கள், நிர்வாகிகள் அப்படின்றவங்க பேசும்பொழுது தெற்கத்தி மாவட்டங்களில் இருக்கிற சில நண்பர்கள், நாங்கள் பணியாற்றிய காலத்திலிருந்து எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள், இன்னைக்கு கட்சிகளில் அப்படிலாம் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், எங்க தலைவர் உற்சாகமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்றைய தேதிக்கு பல இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள் அப்படின்றத அந்த பதவிகள், பொறுப்புகள் கொடுக்கப்படாமலேயே இத்தனை காலமாக தட்டி கழிக்கப்பட்டுக்கிட்டோ அல்லது வேறு சில அந்த நிர்வாக குளறுபடிகளாலேயோ தட்டி கழிச்சுட்டே இருந்த சமயத்துல மாநாட்டுக்கு பிறகு அந்த தாவேகா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களை
கிளை கழகத்துக்குனுடைய பொறுப்பாளர்களை, நகரத்தினுடைய பொறுப்பாளர்கள்னு பல இடங்கள்ல இப்ப நியமிச்சிருக்காரு. அந்த நியமிச்சிருக்கிறதுனுடைய விஷயத்தை விஜய் அவர்கள்ட்ட சொன்ன உடனே அப்பாடா அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு உற்சாக மூடுக்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னாங்க, ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டதா இருக்கணும். அப்படி ஒரு வலுவான கட்டமைப்பே கட்சியில் இல்லாம ஒரு பக்கம் புஷி ஆனந்த் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருந்தாரு, ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுன், ஒரு பக்கம் அவரு, ஒரு பக்கம் இவரு அப்படின்னு எல்லாம் இழுத்துட்டு இருந்த சமயத்துல பல இடங்கள்ல அந்த நிர்வாகிகள் தேர்வே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போதா குறைக்கு சமீப காலங்களில் திருவண்ணாமலை, அந்த பக்கம் ஆரணி, விழுப்புரம், இந்த மாதிரியான பல இடங்கள்ல இருந்தும் ஒரு குற்றச்சாட்டு ஊடகங்கள்ல பரவலாவே வந்துச்சு. எனக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் தரேன்னு சொல்லி இவ்வளவு பணம் கேட்டாங்க புஷி ஆனந்த், எனக்கு நகர செயலாளர் போஸ்ட் தரேன்னு சொல்லி இவ்வளவு பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழலை ஒழிப்பதற்காக எங்க தலைவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்க என்னடாக்கா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு, கட்சிக்காரங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறீங்களா? நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்களா எத்தனை காலமா ஒர்க் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்ற ஒரு கோபம் அந்த ஊடக பதில், அந்த பேட்டிகள்ல தெரிஞ்சுதுங்க. ஆனா எது எப்படியோ ஒரு ஒரு கல்யாண வீட்டுல வந்து சந்தோஷமும் இருக்கும், சச்சரவும் நடக்கும், சண்டைகளும் நடக்கும் இல்லையா? அங்க ஒருத்தங்க சமையல் வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க, அங்க ஒரு கத்திய காணும்ட்டு அரை மணி நேரம் சண்டை நடக்கும். இங்க சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க, பார்த்தாக்க சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துலதான் நீ பொய் பண்ணிட்ட, பித்தலாட்டம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை வரும். ஆனா அவங்க பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு நடக்கும்ல ஒரு கல்யாண வீட்டுல. அது மாதிரிதான் தாவேகா அப்படிங்கிற ஒரு கல்யாண வீட்டுல இப்படியான கலைபரங்கள்லாம் நடந்தாலும் கூட மதுரை மாநாட்டின் மூலமாக விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிற ஒரு சந்தோஷமான எனர்ஜெட்டிக் விஷயம் என்னன்னாக்க, பல இடங்கள்ல பொறுப்பாளர்கள் இப்ப போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏங்க, இப்பதான் பொறுப்பாளர்களையே போடுறாங்கன்னாக்க இனிமே எப்பங்க பூத் கமிட்டிலாம் போடுவாங்க அப்படின்னாங்க. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானதுதான். சமீபத்துல கூட சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ நடத்தி ஒரு பரபரப்பை உண்டாக்கி பூத் கமிட்டி கூட்டத்தை அங்க நடத்தினார் விஜய் அவர்கள்ன்றது நமக்கு தெரியும். இதை அடுத்து வேறு எந்த மண்டலத்திலும் இதுவரை பூத் கமிட்டி கூட்டத்தை விஜய் அவர்கள் நடத்தல. ஏன் நடத்தல? படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து நடத்தலாம்னு இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் இல்லை. ஏன்னா பூத் கமிட்டியையே உருவாக்காமல் இருக்கிறார்கள். ஆமாங்க, நிர்வாகிகளையே உருவாக்க அமைக்கல அப்படின்னும் போது பூத் கமிட்டியை எப்படி உருவாக்க முடியும்? இன்றைய தேதிக்கு கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இன்றைய தேதி வரைக்கும் கதவு திறந்தே வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கட்சி கூட, ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இதுவரை விஜய் அவர்கள்ட்ட கூட்டணி சேரலை. கேட்டா விஜய் வந்து ஒரு மண்குதிரையை நம்பி எப்படிங்க ஆத்துல இறங்க முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. விஜய் அவர்களுடைய ஓட்டு வங்கி என்ன, வாக்கு வங்கி என்னங்கிறதே நமக்கு தெரியாதப்ப அவர் கூட எப்படி கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல இருக்கிற கட்சியில நிறைய பேர்ட்டே இருக்கு. இந்த சமயத்துல நான் தான் முதல்வர்னு விஜய் சொல்றாரு, நான் தான் முதல்வர்னு எடப்பாடி அண்ணன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு பேரும் ஒத்து வருவாங்கன்றதுனாலயே அந்த பேச்சுவார்த்தைகள் 70% பேச்சுவார்த்தையில போய் அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு இருக்கு. காங்கிரஸ் தரப்புல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க பொய்யாக பரப்பப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதும் தெல்ல தெளிவா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்க ராகுல் காந்தியோட காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்காங்க. 70 சீட்டு வரைக்கும் தருவதற்கு விஜய் தயாரா இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் அங்க பீகாருக்கு போய் முதல்வர் ஸ்டாலின், ராகுல் காந்தி, தேஜஸ்வி, பிரியங்கா காந்தி, கனிமொழி எம்பின்னு எல்லாருமே அங்க ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைய தேதிக்கு பல இடங்கள்ல மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், செயலாளர்கள், பொருளாளர்கள் அப்படின்னு எல்லாம் நியமிச்சிருக்காங்கன்றது தான் இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து இறங்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையா அவர் இறக்குவாரு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 5 தலைவர்களை கொண்டு இவங்க தான் என்னுடைய ரோல் மாடல், இவங்களை வைத்துதான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவர் இந்த மாநாட்டில் அவர்களையெல்லாம் சற்றே இரும்பிள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும்
புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு 2வது மாநில மாநாட்டில் ஒரு 2வது கட்ட ஒரு அரசியல் நகர்வுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறத பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த தேர்ந்த அரசியல்வாதி அப்படின்னு பலராலும் யூகிக்கப்படுது, பலராலும் பாராட்டப்படுது, பலராலும் விமர்சிக்கப்படுது. இப்ப அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்த அப்படியே கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாவேக்காவில் இருக்கிற ஒரு நிர்வாகி எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான், என்னுடைய நண்பன் தான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், போற போக்க பார்த்தா கலைஞருடைய போட்டோவையும் வச்சுட்டு கலைஞருடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு யார் ஆட்சி பண்றா பாருங்க. எப்படி அதிமுகவை சொன்னாரு, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு யார் கையில இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணாரோ அது மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திமுக ஆட்சி எப்படிலாம் இருந்துச்சு, எத்தனை திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார், இன்னைக்கு யார் கையில் அது சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு கலைஞர் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கூட அரசியல் செய்வார் எங்க தலைவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது அவர் காமெடிக்காக பேசினாரா, அல்லது அங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை யூகித்து சொன்னாரா, அல்லது இப்படியெல்லாம் அரசியலில் நடக்கும், எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கும் அப்படிங்கிறதாக நம்ம இதை பார்க்கணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாநாட்டிற்கு, மதுரை மாநாட்டிற்கு பிறகு கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்னு பல இடங்கள்ல தன்னுடைய வேர் பரப்பி கொண்டிருக்கிறது தாவேகா அப்படிங்கிறது மட்டும் உண்மை. கூடிய சீக்கிரத்தில் பூத் கமிட்டியையும் சரியானபடி நடத்திட்டாக்க 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்து நிற்கும். இந்த தேர்தலில் அவர்களுடைய இலக்கு சீமான் அவர்களுடைய ஓட்டு வங்கியை விட அதிகம் வாங்குவார்கள் அப்படிங்கிறது தாவேகாவுடைய டார்கெட்டாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்புல டிஎம்கேக்கு உண்டான வாக்கு சதவிகிதம், டிஎம்கே கூட்டணிக்கு உண்டான வாக்கு சதவிகிதம், அதிமுகவுக்கு உண்டான வாக்கு சதவிகிதம், அதிமுக கூட்டணிக்கு உண்டான வாக்கு சதவிகிதம், இதையெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம செலவு கணக்கு எழுதும்போது எக்ஸ்ட்ரா அப்படின்னு இடிசி அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுபோல இந்த கருத்து கணிப்புல இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அந்த கருத்து கணிப்புல மூட் ஆஃப் தி நேஷனா அதுல அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னா அதர்ஸ், பிற மற்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல, அதர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல 15% ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 15% தான் சீமான் வராரு, 15% தான் தேமுதிக வருது, 15% தான் ஜி.கே. வாசன்ல இருந்து மற்ற கட்சியினர்ல இருந்து எல்லாருமே வராங்க, தாவேகாவும் வருது. அப்ப இதுவரை 8.5% வாக்குகள்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான் அண்ணன் அவர்கள், அப்ப அவருடைய ஓட்டு, தேமுதிக ஓட்டு, மற்ற கட்சியினர் ஓட்டு, தாவேகா ஓட்டு, இதையெல்லாம் சேர்த்து 15% அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. ஆக இந்த தேர்தலில் திமுகவா தாவேகாவா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சீமானை தாண்டினால்தான் அவர் அதிமுகவை தாண்ட முடியும். அதிமுகவை தாண்டுவதற்கு போராடினால்தான் திமுகவை தொட முடியும். திமுகவை தொட்டால்தான் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக முடியும். வணக்கம்.